வணக்கம். ஒரு சாதாரணமான ஐபோனிற்காக உயிரை மடித்துக் கொண்ட ஒரு மகன், அவரை காப்பாற்ற போன தகப்பனார், கதறிக்கொண்டிருக்கக்கூடிய தாயார், இந்த 3 நபர்களுடைய சோக கதையை ஒட்டுமொத்த உலகமே பார்த்தது, ஒட்டுமொத்த இந்தியாவை பார்த்தது. உங்களுடைய வாட்ஸ்அப் வழியாக, எக்ஸ் பக்கம் வழியாக, இன்ஸ்டாகிராம் வழியாக, செய்தி ஊடகங்கள் வழியாக இந்த கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இதே ஸ்டோரி ஆப்பிள் நிறுவனத்திற்கும் போயிருக்கும். ஒரு ஐபோனிற்காக இந்தியாவில் 3 நபர்கள் தற்கொலை செய்து கொண்டார்களா எப்படி என்கிற இந்த கேள்வி. ஆனால் இந்த கதை எப்படி கிளம்பியது? உண்மையிலேயே ஒரு ஐபோனிற்காக இந்த சிறுவன் அங்க மலை உச்சியில் நின்று கொண்டு தற்கொலை செய்ய பார்த்தார். அந்த குடும்பத்தினர்கள் ஒரு ஐபோனை கூட வாங்க கொடுக்க முடியாமல் அந்த சிறுவனுடைய உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டதா? எதற்காக இத்தனை பேர் இருந்து கூட அந்த சிறுவனை காப்பாற்ற முடியவில்லை? காலை 10 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை அங்க போராடி பார்த்தார்கள். தாய், ஐயா ராசா வந்துறியா, நீ என்ன கேட்குறேன்னு நான் உனக்கு வாங்கி கொடுக்குறேன். ஐபோன் என்ன, ஹெலிகாப்டர் கூட நான் வாங்கி கொடுக்குறேன், உயிரை கூட நான் வாங்கி கொடுக்குறேன். ரூமர்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா, வதந்தி, அம்மா தன்னுடைய தாலியை கூட கலட்டி கொடுத்தாராம், இந்த போய் ஐபோன் வாங்கிக்கோ. ஒரு பக்கம் அப்பா கதிரை, இன்னொரு பக்கம் அம்மா கதிரை. போலீசார்கள், கீழே ஃபயர் பிரிகேட், சுற்றி இருக்கக்கூடிய கிராம மக்கள் எல்லாருமே அப்படியே வீடியோ ரெக்கார்டிங் செஞ்சு கொண்டே இருக்கிறார்கள். என்ன நடக்க போகுது யாருக்குமே தெரியாது. கீழே பாதாளம், 300 அடி பாதாளத்துல அப்படி ஒரு துளி நகர்ந்தா கீழே விடுது. அனைத்துமே ஒரு ஐபோனுக்காக. அங்க 2-3 மணி நேரம் நடந்த அந்த டிராமா நீங்க பார்த்தீர்கள். அதுல பேசக்கூடிய மொழி மராட்டிய மொழி. அந்த மராட்டிய மொழி யாருக்குமே புரியாது. ஸோ ஒரு சில நபர்கள் இது ஐபோனுக்கான ஒரு போராட்டம்னு எழுதி கொடுத்துட்டார்கள். அது அப்படியே ஒட்டுமொத்த இந்தியாவில் செய்தியாக மாறிவிட்டது. ஒரு ஐபோன் ஐபோன் ஐபோன். ஆனால் உண்மை இது என்ன? பல நபர்கள் இந்த சிறுவனை பார்த்து பரிதாபப்படவில்லை, ஆனால் அந்த பெற்றோர்களை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். முக்கியமாக அந்த தாயாரை பார்த்து பரிதாபப்பட்டார்கள். எப்படி அந்த தாயார் மடிப்பிச்சை கேட்டார் என்கிற அந்த கதை. ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டக்கூடிய இந்த கதையுடைய உண்மையான பக்கம், மறுபக்கத்தை நீங்க கேட்டீர்கள்னா, எங்களுடைய குடும்பத்திலும் இது போன்ற ஒரு குழந்தை பிறக்கணும், என்னுடைய வயிற்றிலும் இது போன்ற ஒரு மகன் பிறக்கணும் என்கிற ஒரு வார்த்தையை நீங்க கேட்பீர்கள், நிச்சயமாக கேட்பீர்கள். மலை உச்சியில் நிற்கக்கூடிய இந்த நபருடைய பெயர் குணால், வயது 18. கதறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த பெண்மணி பெயர் சங்கீதா, இந்த பையனுடைய அம்மா. இன்னொரு பக்கம் நிற்கக்கூடிய நபர் தான் அவருடைய அப்பா, பெயர் முரளிதர். மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய சம்பாஜி நகர்ல நடந்த இந்த சம்பவம். இந்த ஒட்டுமொத்த கதையை மிக ஆழமாக நாங்கள் ரிசர்ச் செய்து உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறோம். அதனால் இதை கடைசி வரை கேளுங்கள். வரக்கூடிய வதந்திகளை தாண்டி அந்த குடும்பத்தில் ஏற்பட்ட உண்மையான விஷயத்தை இதற்கு மேல் நீங்க புரிந்து கொள்ள இருக்கிறீர்கள். ஃப்ரேம் பை ஃப்ரேம் வித் எவிடன்ஸ் ஐ அம் கோயிங் டு ப்ரூவ் யூ திஸ். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பெர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. என்னுடைய இந்த முதல் படத்தை பாருங்கள். ஹிமாலயா பப்ளிக் ஸ்கூல், ஒரு பப்ளிக் ஸ்கூலுடைய ஃப்ரண்ட் மெயின் கேட் உடைய இந்த படம். இந்த பள்ளிக்கூடத்தில் தான் குணால் படித்துக் கொண்டிருந்தாராம். படிப்பை முடித்த உடனேயே நீட் பரீட்சைக்காக ப்ரிப்பரேஷனில் இறங்கி இருக்கிறார் இந்த நபர். இந்த பள்ளிக்கூடத்துடைய ரைட் ஹேண்ட் சைட்ல ஒரு கட் அவுட் போர்டு வைத்திருக்கிறது, ஒரு பேனர். அந்த பேனர்ல 12 குழந்தைகளுடைய போட்டோ. இந்த ஸ்கூலுடைய டாப்பர்ஸ், நல்ல படிச்சு பட்டம் வாங்கிய இந்த குழந்தைகள். ஜூம் செய்து பார்த்தீர்கள்னா குணால், முரளிதர், சங்குவாடே, இதே மலை உச்சியில் நிற்கக்கூடிய அந்த சிறுவனுடைய படம். தட் மீன்ஸ் ஹீஸ் அன் பிரில்லியன்ட் ஸ்டூடெண்ட், நல்ல படிக்கக்கூடிய ஒரு குழந்தை. நீங்க சாதாரணமாக பார்த்தீர்கள்னா, நல்ல படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த மொபைல் ஃபோன் மோகம் எல்லாம் இருக்காது. ஐஃபோன் வேணும், ஆண்ட்ராய்டு ஃபோன் வேணும், டச் ஃபோன் இருந்தால் கூட தேர் ஓகே, தே டோன்ட் டிமாண்ட், பிகாஸ் அவர்களுடைய கவனம் எல்லாமே புத்தகங்கள் மீது தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துல இந்த சிறுவன், குணால் என்கிற இந்த சிறுவன், ஐபோனிற்காக தன்னுடைய உயிரையே பணைய வைப்பது யாருக்குமே ஜீரணமாகவில்லை. 2வது நீங்க பார்த்தீர்கள்னா, இந்த நபர் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய கோச்சிங் கிளாஸிற்காக காலை 8 மணிக்கு கிளம்பிடுவாங்க வீட்டில இருந்து. நல்ல படிக்கக்கூடிய மாணவர்.
9 மணிக்கெல்லாம் அவருடைய கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிரும், கோச்சிங் நீட்டுக்காக. அதுக்கப்புறம் சாயந்தரம் தான் வீட்டுக்கு வருவார். ஒவ்வொரு நாளும் இதுதான் ப்ராக்டிஸ். ஆகஸ்ட் 21ஆம் தேதியும் இதுதான் நடக்கிறது. காலையில் 8 மணிக்கெல்லாம் கிளம்பி போயிட்டார். 9:15 மணி அளவில் குணாலுடைய ஒரு நண்பர் அவருடைய அம்மா சங்கீதாவுக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி ஆண்டி குணால் இன்னும் வரல, என்ன ஆச்சு? யூஸ்வலாக குணால் எப்போவுமே லீவ் எடுக்க மாட்டாராம். எதுவாக இருந்தாலுமே தன்னுடைய கோச்சிங் கிளாஸுக்கு போயிடுவார். அம்மாவுக்கு அப்படியே ஒரு பதற்றம், என்ன ஆச்சு? வீட்டிலேருந்து 8 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டானே. சரி, மற்ற நண்பர்களெல்லாம் ஃபோன் அடித்து பார்த்துருக்கு, எதுவுமே கிடைப்படலை. அடுத்து குணாலுக்கு நேர ஃபோன் அடித்து பார்த்துருக்கு, ஃபோன் எடுக்கலை. ஒரு 10:15 மணி இருக்கும். குணாலுடைய இன்னொரு நண்பர் அதே சங்கீதா அம்மாவிற்கு ஃபோன் பண்ணி, ஆண்டி குணால் ரொம்பவே ஒரு குழப்பத்தில் இருக்கிறான், கோபத்தில் இருக்கிறான், எனக்கு மெசேஜ் வந்துச்சு, அவன் கவாடியா தீஸ் காவ் என்கிற ஒரு மலை உச்சி இருக்கு, அங்கே போகிறான், என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியலை, ரொம்பவே புலம்பிட்டு இருக்கான், போய் பாருங்க. அப்படியே அம்மாவுக்கு கையை ஓடலை, காலை ஓடலை. அதிலே போய் முரளிதர் தன்னுடைய கணவருக்கு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி மகன் ஏதோ பிரச்சனையில் இருக்கிறான், நீங்கள் வாங்க, அங்கே போகிறான்னு எனக்கு தகவல் வந்திருக்கு, நான் அங்கே போகிறேன், நீங்களே வந்து. 2 பேருமே பெற்றோர்கள் அங்கே பதறி அடித்து ஓடுறாங்க. போய் பார்த்தா மகன் அங்கே நிற்கிறான், சுற்றி போலீஸ் நிற்கிது, கிராம மக்கள் நிற்கிறாங்க, எல்லாருமே நடக்குது. சரி, போலீஸ் எப்படி அங்கே வந்துச்சு? 10:35 மணி அளவில் கிராம மக்கள் அங்கே 112க்கு ஃபோன் அடிச்சு, இந்த மாதிரி ஒரு பையன் அங்கே நிற்கிறான், கூப்பிட்டெல்லாம் பார்த்தேன், வரலை, அப்படியே மிரட்டிட்டு இருக்கான், அப்போ குதிச்சிருவேன் மிரட்டி இருக்கிறான், நீங்கள் வாங்க. போலீஸும் அங்கே வந்துருச்சு. போலீஸ் வந்த உடனேயே ஃபயர் பிரிகேடுக்கும் போலீஸ் ஃபோன் பண்ணிடுறாங்க. இது வந்து ஒரு 10:30 மணி அளவில் இந்த விஷயம் நடக்குது. கீழே 300 அடி பாதாளத்தில் ஃபயர் பிரிகேட் டீம் அப்படியே கையில் நெட்டெல்லாம் எடுத்துகிட்டு, அந்த காப்பாற்றக்கூடிய உபகரணம்லாம் எடுத்துகிட்டு கீழே இருந்து மேலே பார்த்தா பையன் நிற்கிற இடம் தெரியலை. ஏன்னா நடுவில் பாறையெல்லாம் இருக்குது, எக்ஸாக்டாக எந்த இடத்துல அவன் நிற்கிறான்னு தெரியலை. இந்த பக்கம் இருக்கக்கூடிய மற்ற மக்கள், அதாவது இன்னொரு மலை உச்சியில் நிற்கக்கூடிய நபர்கள், கொஞ்சம் லெஃப்ட்டுக்கு போங்க, கொஞ்சம் ரைட்டுக்கு போங்க, கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்கன்னு அப்படி அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் குணால் என்ன பண்ணுறான், அவனும் ஒரு இடத்துல நிற்கலை, இப்படி கொஞ்சம் போகிறான், அப்படி கொஞ்சம் போகிறான். இப்போ அப்பா அம்மா 2 பேரும் வர்றாங்க, கெஞ்சுறாங்க, வாடா தம்பி, கீழே வந்துரு, என்ன பிரச்சனை பார்த்துக்குவோம், வா. மகன் கேட்குற மாதிரி இல்லை. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அம்மாவும் இன்னொரு அப்படியே பக்கத்தில் ஒரு மலைப்பாறை நிற்கிது, அங்கே போய் நானும் குதிச்சிருவேன், நீ அங்கே குதிச்சேன்னா நான் குதிச்சிருவேன். மகன் பதறான், இல்லை இல்லை அம்மா, நீ எதுவும் பண்ணிடாது, நான் வந்துடுறேன். அப்பாவை கூப்பிடு, அப்பாவும் பேசுகிறாரு. இது எல்லாமே நடக்கும்போது எந்த அளவில் அங்கே பதற்றம் ஏற்பட்டிருக்கும் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஒரு ஐஃபோனுக்காக இது நடக்கிறதா என்று நீங்கள் கேட்டீர்கள்னா அது கிடையாது. ஏன்னா இப்போல்லாம் ஐஃபோன் 20-25 ரூபா கொடுத்தீங்கன்னா ஒரு 15,000 ரூபாய்க்கெல்லாம் ஐஃபோன் கிடைக்கும். ஸோ ஐஃபோன் ஒரு பெரிய மாய பொருளெல்லாம் கிடையாது. இன்றைக்கி தேதியில் செகண்ட் ஹேண்டில் நீங்கள் வாங்கலாம், இஎம்ஐயில் நீங்கள் வாங்கலாம். இதை சங்கீதாவுடைய, அதாவது இந்த குணாலுடைய சித்தி, சங்கீதாவுடைய தங்கை, அவரே எடுத்து காட்டியிருக்கிறார். நீங்களே கேளுங்கள் என்ன நடந்தது. मेरी जीजू ड्राइवर थे, ये मानते हैं, बट उनका बैकग्राउंड गरीब नहीं था, वो अच्छे खासे घर से आते थे, उनके पास खेती थी, खेती का पैसा आता था उनको। सेकंड, वो जो आईफोन है, आजकल आईफोन काफ़ी सस्ते हैं, सेकंड हैंड है सर, सेकंड हैंड अगर आप कैश में लो तो 20-25 हज़ार में आ जाते, इतने महंगे नहीं होते। कुणाल को एजुकेशन के लिए चाहिए था, क्लास के लिए चाहिए था, तो उसको एक फ़ोन लेके दे दिया, दीदी के पास था, फिर कुणाल को भी दे दिया। इसमें इतनी बड़ी मुझे बात नहीं लग रही कि हमने कुछ 1-1.5 लाख का मोबाइल उसको लेके दिया। आप किसी भी मोबाइल शॉप के यहाँ पे चले जाओ, आपको 11-12 जो है ना 20-25 हज़ार में हम ला के दे देंगे। कोई भी इस्तेमाल करता है, आजकल वो EMI पे लेता भी नहीं है कोई। आपकी सिस्टरी हो गया, क्या लगता है आपको? कुणाल सुसाइड करना चाहता था, वो सिर्फ अपने पापा को शायद लाना चाहता था कि मेरे पापा इमोशनल हो जाए, मेरे पास आ गए, क्योंकि 5-6 दिन पहले उनकी फ़ोन पे बात हुई थी। तब जीजू ने, कुणाल ने उसको बोला था, ये मेरी दीदी के वर्ड्स नहीं थे कि आपको वो चाहिए, मैं चाहिए, ये कुणाल के थे, पापा आप मुझे छोड़ के कैसे जा सकते हो, आप मेरे पास आ जाओ। तो जीजू ने बोला कि मेरे माँ बाप, मेरी बहन, अभी ये सबको समझ में आता है, बट वो छोटा बच्चा है, वो शायद ये चीज़ें नहीं समझ पा रहा था। उसको समझाने का एक तरीका अलग हम ले सकते थे, बट उनमें मिसअंडरस्टैंडिंग बढ़ती गई।
तब से वो काफ़ी परेशान था। इसके बारे में दीदी ने मुझे बताया था, मेरी कुणाल से भी बात हो गई थी। मैंने बोला ये चीज़ें हर किसी के लाइफ में होता है बेटा, बट शायद वो परेशान था, वो उसके पापा को लाना चाहता था घर पे, शायद इसके लिए उसने वैसा किया। इसके बारे में मुझे ज़्यादा पता नहीं, बट हमारी जितनी बातें चल रही थी वैसा कुछ उसने बोला नहीं, कुछ करने का मुझे ऐसा लगा नहीं था। अचानक से उसका फोन आ गया कि मैं जा रहा हूँ, मुझे माफ कर दो। यानी वो सडनली एक हादसा ही था। मुझे ऐसा ही लग रहा है, क्योंकि मेरा बच्चा ऐसा क्यों करेगा। उसके घर में किसी चीज़ की उसको पैसे की कमी नहीं, माँ बहुत प्यार करते, पापा उससे बहुत प्यार करते, भले वो उनके साथ नहीं रह रहे थे, बट मेरे अगर कुणाल को कुछ होता था ना तो मेरे जीजा जी ने वैसे भी जान छोड़ देनी थी, वो इतना प्यार करते हैं। तो मेरे जीजा जी उसको तकलीफ में वो लाते थे। சங்கீதாவுடைய தங்கை, அதாவது இந்த பையனுடைய சித்தி, அவரே உறுதி செய்திருக்க, இல்ல என்னுடைய குழந்தை இதெல்லாம் செய்யாது, அவன்கிட்ட ஏற்கனவே ஒரு ஃபோன் இருந்துச்சு, அதுவும் ஐஃபோன் தான் இருந்துச்சு, நாங்கள் செகண்டில் அவனுக்கு ஒரு ஐஃபோன் வாங்கி தான் கொடுத்துருந்தோம், எங்கள் அக்கா கிட்ட ஒரு நல்ல ஃபோன் இருந்துச்சு, ஏழையெல்லாம் நாங்கள் கிடையாது, எங்கள் அக்கா கணவர் ஒரு டிரைவர் தான், ஆனால் குடும்பத்தில் நல்ல பணமெல்லாம் இருந்துச்சு, விவசாயம் எல்லாம் இருந்துச்சு, ஒரு ஐஃபோன் வாங்கி கொடுக்குற அளவுக்கு எங்களோட சக்தி இருந்துச்சு, ஆனால் கூட அந்த பையனுக்கு ஏதோ 1 லட்சம் 2 லட்சத்துக்கெல்லாம் ஃபோன் வாங்கி கொடுக்கல, படிக்க போகிற குழந்தை, அவனுக்கு ஒரு ஃபோன் தேவைப்பட்டுச்சு, நாங்கள் தான் அவனுக்கு செகண்ட் ஹேண்டில் வாங்கி கொடுத்தது, ஃபோன் இந்த இடத்துல கிடையாது. அப்போ எதற்கு இந்த சிறுவன் அங்கே போய் நின்னான் என்கிற அந்த கேள்வி வருது. இப்போதான் இந்த ஒட்டுமொத்த கதைக்கான இன்னொரு ட்விஸ்ட்டை நீங்கள் பார்க்கணும். 2.5 மணி நேரம் பெற்றோர்கள், போலீஸார்கள், ஃபயர் பிரிகேட்ஸ், கிராம மக்கள் யாராலையுமே காப்பாற்ற முடியவில்லையா என்கிற இந்த கேள்வி இங்கே வருது. 22 ஆண்டுகளுக்கு முன்பு முரளிதர் சங்கீதா காதல் திருமணம் செய்கிறார்கள். சங்கீதாவுடைய பெற்றோர்கள் முரளிதரை ஆக்செப்ட் செய்து இந்த திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தால் கூட முரளிதருடைய பெற்றோர்கள் இதற்கு சம்மதம் தெரிவிக்கவில்லை. ஏன்னா அவர்கள் கிராமத்திலிருந்து ஒரு பொண்ணு எடுத்திருக்கலாம், இங்கே எடுத்தால் நம்மளோட சொத்துக்களெல்லாம் பார்த்துக்குவோம், ஸோ சிட்டியில் இருக்கக்கூடிய பொண்ணெல்லாம் நமக்கு செட் ஆகாதுன்னு புரிய வச்சு பார்த்துருக்காங்க. முரளிதர் அண்ட் சங்கீதா ஒரு காதல்னால அவங்க திருமணம் கட்டி கொண்டார்கள். அதுக்கப்புறம் இதே சம்பாஜி நகரில் அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை நடத்த தொடங்குகிறார்கள். திருமணமாகி 3வது ஆண்டு குணால் இந்த சிறுவன் பிறக்கிறார். காலம் அப்படியே கடக்க அவங்க அம்மா கொஞ்சம் முடியாமல் இருக்கும்போது முரளிதர் போய் கிராமத்தில் போய் பார்த்துட்டு வர்றது அதெல்லாம் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிருக்கு, லேட்டர் ஸ்டேஜ். கடந்த ஒரு 4-5 வருஷமா. ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி முரளிதருடைய தங்கையுடைய மகன் இறந்துடுறான் திடீர்னு. மாப்பிள்ளை, முரளிதருடைய மாப்பிள்ளை இறந்துடுறான். இப்போ மாப்பிள்ளையுடைய கடைசி சடங்கை பார்ப்பதற்காக முரளிதர் இங்கிருந்து அவரோட கிராமத்துக்கு போறாரு. கிராமத்துக்கு போன உடனேயே சோபா, அந்த முரளிதருடைய தங்கையோட பேர் சோபா சத்தியம் வாங்குறார். இத்தனை வருஷமா நீ எங்களெல்லாம் விட்டுட்டு போயிட்ட, என் மகனை மட்டும்தான் இவங்க தன்னுடைய மகனை வளர்த்துட்டு இருந்தாங்க, இப்போ இந்த மகனும் போயிட்டான், நீ இங்கேருந்து எங்கேயும் போகக்கூடாது, நீ அந்த குடும்பத்தில் போய் நீங்கள் சேர, இத்தனை வருஷம் உன்னுடைய பெற்றோர்களுக்கு நீ கஷ்டத்தை கொடுத்துட்ட, இதற்கு மேலேயாவது அப்பா அம்மாவோடைய நீ இருக்கணும் அப்படின்னு ஒரு கண்டிஷனை போட்டு அங்கேயே உட்கார வச்சுட்டாங்க. 3 மாசமா முரளிதர் வீட்டுக்கு திரும்பவில்லை. வீட்டுக்கு வந்தா கூட, சம்பாஜி நகர் வந்தா கூட மனைவி மகனுடன் போய் இருக்கிறதில்ல, வேறொரு நபருடன் போய் இருக்கிறார், அங்கே போய் தங்குறாரு, வைக்கிறாரு, குடும்பத்தில் வேற யார், அவ்வளோதான். ஆனால் இந்த சங்கீதா என் முரளிதருடைய காதலை நீ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஆழமான ஒரு காதல். 2 பெற்றோர்களுமே தன்னுடைய மகனுக்கு உயிரே கொடுக்கக்கூடிய அந்த கண்டிஷன். குணால் ஒவ்வொரு நாளும் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி, அப்பா எப்பப்பா வர்ற அப்படின்னு கேட்கும்போது, இந்தா வந்துடுறேன் தம்பி, வந்துடுறேன் தம்பி மலிப்பிக்கினே இருந்திருக்காரு. குணால்னால இந்த விஷயத்தை ஆக்செப்ட் செய்ய முடியல. அப்பா அம்மாவை எப்படியாவது சேர்த்துடணும், எனக்கு ஏன் ஒரே நேரத்தில் அப்பாவுடைய அன்பம் அம்மாவுடைய அன்பம் கிடைக்க மாட்டேங்குது, எதற்காக அப்பா வேற எங்கேயோ போய் தங்குறாரு, ஏன் நம்ம வீட்டுக்கு வர்றதில்லை என்கிற பல்வேறு கேள்வி. பல முறை அப்பா கிட்ட போய் நேரடியாக பேசியிருக்கான். அங்கிருந்து வரக்கூடிய அந்த கண்டிஷன் முரளிதருடைய பெற்றோர்களிடம், 2 குடும்பத்தினர் அவர்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய இந்த பிரச்சனையில இந்த குடும்பம் சின்னாபின்னமாக, முக்கியமாக அந்த சிறுவன். இதை பற்றி சங்கீதாவுடைய தங்கை பேசுறது நீங்க கேட்டிருப்பீர்கள். இப்போ சங்கீதாவுடைய அப்பா அவரும் இந்த விஷயத்தை எடுத்து வைக்கிறார், நீங்களே கேளுங்க. मैं तो एक दूसरे से बहुत प्यार था, बहुत, इतना प्यार मैंने जिंदगी में नहीं देखा। मगर 3 महीना पहले मेरा जो दामाद है मुरलीधर तानगुड़े, इसका भांजा, बहन का लड़का
बिल्किन में रहता है, उसने कर लिया था, पसंद किया था। மாமனார் தன்னுடைய மாப்பிள்ளையை பற்றி பேசிய இந்த வார்த்தை, என்னுடைய மகளும் என்னுடைய மாப்பிள்ளையும் அவர்கள் போன்ற அன்பை நான் எங்கேயுமே பார்த்ததே கிடையாது, அவ்வளோ அன்பா இருப்பாங்க, இப்படி நடக்கும்னு எங்களுக்கு தெரியல. அப்போ அந்த சோபாவை பத்தியும் பேசுறாரு. அந்த சோபாவுடைய கதையும் அவர் எடுத்து வைக்கிறார். இந்த மாதிரி வரவிடலை 3 மாசமா, ஏன்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் அங்க வருது. நான் கொனால் ஒரு 18 வயது சிறுவன் 5 ஃபோனுக்காக அங்க மலை உச்சியில போய் நிக்கல. நின்னது, அப்பா திருப்பி வீட்டுக்கு வரணும், எங்களோட மறுபடியும் இருக்கணும், நாங்க எப்படி வாழ்ந்துட்டு வந்தோமோ, எந்த சந்தோஷத்துல நாங்க வாழ்ந்துட்டு வந்தோமோ அதே சந்தோஷமான வாழ்க்கை மறுபடியும் வரணும். குணாலுடைய பார்வை எப்படி இருந்துச்சுன்னா, 3 மாசமா கெஞ்சி பார்த்துருக்காரு, அப்பா வரல. சரி, நான் ஒரு கொலை மிரட்டலை கொடுத்து பார்க்குறேன், ஒரு எமோஷனல் ஸ்டாண்டை நான் எடுக்கிறேன், அப்பா வந்துடுவாரு, வீட்டுக்கு வந்துடுவாரு, ஒரு ப்ராமிஸ் எதிர்பார்த்துருக்கிறான் இந்த சிறுவன். நான் கீழே இறங்கி வரணும்னா அப்பா நீ வீட்டுக்கு வருவேன்னு நீ சத்தியம் பண்ணி கூட நான் வந்துடுவேன். அந்த 2.5 மணி நேரம் இந்த வாக்குவாதம் தான் அங்கே நடந்திருக்கு. இந்த இடத்துல நீங்க பார்த்திருக்கீங்களா, சுற்றி கிராம மக்கள், குணால் இங்கேயும் பார்த்து பேசுறான், அம்மாவையும் பார்த்து பேசுறான், அப்பாவையும் பார்த்து பேசுறான், ஒரு பஞ்சாயத்து தலைவரும் வந்திருக்காரு, அவரையும் பார்த்து பேசுறாரு, போலீஸ்கார்ட்ட பேசுறாரு. ஸோ குணால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கொஞ்சம் டயர்ட் ஆகிறான், டைவர்ஷன் நடக்குது. இப்போ குணாலுடைய அப்பா கொஞ்சம் அவசரப்பட்டார், இங்கதான் நடந்த அந்த தவறு. குணாலுடைய அப்பா என்ன நினைக்கிறாருன்னா, கொஞ்சம் கவனம் செதறும் போது அப்படியே டப்புன்னு பிடிச்சி இழுத்துறேன், மகனை காப்பாத்திடலாம், ஏன்னா போராடி பார்க்குறாங்க, கேட்குற மாதிரி இல்லை, இழுத்துடலாம்னு ஒரு முடிவு எடுக்கிறாரு. அவரே யார்கிட்டையும் கேட்கல, அவரோட அந்த ஐடியா. அதே மாதிரி ஒரு இடத்துல குணால் இன்னொருத்தர்கிட்ட பேசும்போது அப்படியே கவனம் சிதறுது. இதுதான் நேரம், டப்புன்னு போய் மகனுடைய கையை பிடிச்சி இழுக்கும்போது அப்படியே பின்னாடி பின்பக்கம் அவனுடைய கால் போகும். 18 வயசு பையன், நல்ல ஹைட் வெயிட்டாக தான் இருப்பான். கால் ஸ்லிப்பாக பேலன்ஸ் தவறுது, 2 பேருமே கீழே விழுகிறாங்க. ஸோ இட் வாஸ் அன் ஆக்சிடென்ட். அந்த சிறுவன் போய் நின்னது தன்னுடைய அப்பா அம்மாவை ஒன்று சேர்ப்பதற்காக. ஸ்லிப் ஆனது, ஏன்னா 2.5 மணி நேரம் இத்தனை நபர்கள் நிற்கும் போது குணால் குதிக்கணும்னு நினைச்சிருந்தான்னா காயில குதிச்சிருப்பான், குதிக்கல. அம்மா போய் குதிக்க போகும்போது, அம்மா நீ குதிக்காத, நீ இரு, நான் வந்தேன். அம்மாவும் பேச்சை கேட்டு உட்கார்ந்துருக்கு. ஐயோ என் மகனும் விழுந்துட்டாரு, என் கணவரும் விழுந்துட்டாருங்கிற அந்த பதற்றத்துல, அந்த ஆதங்கத்துல அடுத்த 6வது நொடி பக்கத்துல ஒரு 10 மீட்டர் தொலைவில் உட்கார்ந்துருந்த அந்த அம்மா அதுவும் போய் குதிச்சு உயிரை கொடுத்துருது. 3 பேருமே ஸ்பாட் அவுட், 300 அடி கீழே ஸ்பாட் அவுட். நான் இந்த ஒட்டுமொத்த பிரச்சனை அப்பா அம்மாவை சேர்த்து வைப்பதற்காக தான். இதுதான் குணாலுடைய கடைசி ஆசை. ஆனால் குடும்பத்தை பாருங்களே, ஒரு பக்கம் முரளிதருடைய குடும்பம், இன்னொரு பக்கம் சங்கீதாவுடைய குடும்பம். இந்த 2 குடும்பங்களுடைய ஈகோ இஷ்யூ இங்கேயும் வந்துருச்சு. போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு 2 குடும்பமே 3 பேருமே ஒரே இடத்துல அடக்கம் செஞ்சிருவோம். குணாலுடைய பெற்றோர், அதாவது சங்கீதாவுடைய பெற்றோர்கள், நாங்கள் எங்களுடைய மாப்பிள்ளை, மகள் அண்ட் பேரன் 3 பேரையும் இந்த இடத்துல எங்களுடைய விதிமுறைப்படி நாங்கள் அடக்கம் செய்யறோம். இல்லை இல்லை, எங்களுடைய மகன், மருமகள், பேரன், மகன் 3 பேரையும் நாங்கள் எங்களுடைய கிராமத்துக்கு போய் அங்கே நாங்கள் அடக்கம் செய்கிறோம் என்கிற ஒரு பஞ்சாயத்து அங்கே மார்ச்சரியில் நடக்குது. முரளிதருடைய அப்பா அம்மா வந்திருக்காரு, அதே சோபாங்கிற தங்கை வந்திருக்கு, இங்கே சங்கீதாவுடைய பெற்றோர்கள் வந்திருக்காங்க, சங்கீதாவுடைய மற்ற குடும்பத்தினர்கள் வருகிறார்கள். யாருமே அந்த குணாலுடைய கடைசி ஆசையை பற்றி ஒரு துளி கூட சிந்திக்கவில்லை. விட்டு கொடுக்கக்கூடிய பானை யாருக்குமே கிடையாது. கடைசியில் என்ன நடக்குது? முரளிதருடைய பெற்றோர் முரளிதருடைய பாடியை மட்டும் எடுத்துட்டு கிராமத்துக்கு போயிடுறாங்க. இங்க சங்கீதா மற்றும் குணாலுடைய பாடியை அவருடைய ஐயா ஆயா 2 பேருமே எடுத்துட்டு போய் இவர்கள் இங்கே அடக்கம் செய்தார். கடைசி வரை இந்த குடும்பம் என்ன நினைத்ததோ, அப்பா அம்மா அந்த பையன், எந்த அன்பை, எந்த பாசத்தை கொட்டி அந்த சிட்டிக்குருவிகள் போன்று ஒரு குடும்பத்தை, ஒரு வீட்டை எப்படி அவர்கள் அமைத்தார்களோ, கடைசி வரை
இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய ஈகோ அவர்களை பிரித்து விட்டது. கடைசி வரை குணால் அவருடைய ஆசை நிறைவேறாமல் போய்விட்டது. இது ஐபோனுக்காக நடந்த மரணங்கள் கிடையாது. ஒரு குடும்பம், ஒரு பையன் தன்னுடைய அப்பா அம்மா பிரிஞ்சு விடக்கூடாது, அப்பா அம்மா ஒன்றாக சேர்ந்து வாழணும், என்னோட வாழணும் என்கிற ஒரு ஆசை. இன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பமே போயிடுச்சு. சிந்தித்து பாருங்க, சோஷியல் மீடியா எந்த அளவில் இவ்வளோ ஒரு ஆழமான கதையை ட்விஸ்ட் செய்து ஒரு கேவல அலுப்ப ஐபோன் மோகத்தில் இந்த பையன் இவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணிட்டான், இத்தனை பேரை துன்புறுத்தி இருக்கிறான், தற்கொலை முயற்சி எடுத்துட்டான் என்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இந்த விஷயத்தை பற்றி போலீஸ் என்ன கூறியது, ஃபயர் பிரிகேட் என்ன கூறினார்கள், அதுவும் நீங்க கேட்டு. हाँ, गिरते ही उनकी ऑन द स्पॉट पर डेथ हो गई। फिर उसके बाद कुछ ही सेकंड में उनकी जो मम्मी थी उन्होंने जंप किया, तो जंप करने में हमारे एक फायरमैन है गायकवाड़ साहब, उन्होंने भी जख्मी हुए और मेरे भी हाथ पर चोट लगी, जिस कारण मेरे हाथ की उंगली फ्रैक्चर हो गई। प्रिलिमिनरी इन्वेस्टिगेशन जो हमने की है उससे हमें पता चला है कि इसमें फैमिली में थोड़ा सा डिस्प्यूट था। उस डिस्प्यूट के कारण पिछले 2-3 महीनों से घर में थोड़ा सा स्ट्रेस का माहौल था। இதுதான் நடந்தது. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் உங்களை இன்னும் ஆழமாக குடிச்சதுக்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. இந்த வீடியோவை நீங்க எங்கிருந்து பார்க்கிறீர்களோ அந்த இடத்துடைய பெயரை எழுதிவிடுங்கள், எங்களுக்கும் தெரியட்டும். எங்கெல்லாம் எங்களோட வீடியோ டிராவல் ஆகி கொண்டிருக்கிறது. இதை தாண்டி பொருளாதார ரீதியாகவும் எங்களை தொடர்ந்து முடக்கக்கூடிய வேலை பார்த்து வருகிறார்கள். அதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக அருகில் இருக்கக்கூடிய QR கோடை பயன்படுத்தி உங்களால் முடிந்த உதவியை நீங்க தெரிவிக்கலாம். ஓ, அப்ப அந்த மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் பெர்ஃபெக்ட் உண்மையிலேயே வர்த். நரம்பு தளர்ச்சியிலிருந்து விடுபட்டு உடம்பு ஒரு புது வீரியம் பெற மா நேச்சுரல்ஸோட மிஸ்டர் பர்ஃபெக்ட்டை யூஸ் பண்ணுங்க. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.